இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ. ஸ்டவ்வில் ரைஸ் வச்சாச்சு. உருளைக்கிழங்கு சாதம் தான் செய்ய போகிறேன். முதல்ல உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அலசிட்டு வச்சிட்றேன். இப்போது கடாய் வச்சுட்டு ஆயிலு, கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு போய்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு வதக்க வேண்டியது தான். டிஃபனுக்கு ராகி சேமியா செய்ய போகிறேன். ராகி சேமியாவை கரெக்டாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும். கரெக்டாக அதை ஊற வச்சுட்டு இங்கே இட்லி பாத்திரம் வச்சு இதில் தண்ணி வச்சு அதில் ஈர துணியை புழிஞ்சு போட்டு அதுக்கு மேலே ஊற வச்சுருக்கிற அந்த ராகி சேமியாவை எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி தூணாப்பில் அப்படியே போடணும். அதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி தாளிச்சாச்சு. இப்போது இதை தாளிக்கணும். தேங்காயும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்லாம். இனிப்பாக சாப்பிட்ணுன்னா, காரமாக வேணும்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போடணும். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்குள்ளே அது வெந்துருச்சு. அதை எடுத்து இதில் கொட்டிட்டு தாளிச்சிட வேண்டியது தான். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்குள்ளே ரைஸும் வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆனதுனால அதில் போட்டு ரைஸ் கிளறியாச்சு. டிஃபனும் கொடுத்தாச்சு பசங்களுக்கு. கொஞ்சம் உப்புமாவும் கொஞ்சம் ரைஸ் கொடுத்து சட்னி ஊற்றி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு சாதம், அதுக்கு சைட் டிஷ் மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கள் பையனுக்கு இனிப்பாக தான் பிடிக்கும் ராகி சேமியா. அதனால் தனியாக தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சது. அதுக்கு சைட் டிஷ் சர்க்கரை. இதுதான் காலையில் டிஃபன் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். மீதி இருக்குது கேழ்வரகு சேமியா, ஒயிட் சட்னி, உருளைக்கிழங்கு சாதம் கொஞ்சமாக மீதி இருக்குது. லஞ்சுக்கு வேறு செஞ்சுப்போம். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. காஃபிக்கு பால் காய்ச்சி வச்சாச்சு. இது மாம்பழம் மீதி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.